அட்லி மட்டும் பண்ணலாம், நான் செஞ்சா தப்பா அப்படின்னு கோட் படம் பத்தி பொங்கி இருக்காரு நம்ம விபி. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமால கதைகள் பல வகைகள்ல உருவாக்கும். இயக்குனரே சொந்தமா ஒரு கதை எழுதி இயக்குவாரு. ஏற்கனவே ஒரு எழுத்தாளர் எழுதிய நாவலை சினிமாவா மாற்றுவாங்க. இல்லைன்னா ஒரு கதாசிரியரை வச்சு கதையை உருவாக்கி அதை வச்சு இயக்குனர் இயக்குவாரு. இது எதுவுமே இல்லைன்னா வெளிநாட்டு படங்கள் பக்கம் போயிடுவாங்க. அதுலயுமே ரெண்டு வகை இருக்குது. ஒரு படத்தை அப்படியே உருவி படமா எடுப்பாங்க. இன்னொன்னு அந்த கதையில சில மாற்றங்களை செஞ்சு தமிழுக்கு ஏத்த மாதிரி எடுப்பாங்க. கேட்டா அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகன் கூட அப்படி வந்த ஒரு படம் தான். இப்படி தமிழ்ல ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் விஜய் நடிப்புல உருவாக்கி இருக்கிற கோட். இந்த படத்தோட ஒரு வரி கதை வெளியானப்போ இது ஹாலிவுட்ல வந்த ஜெமினி மேன் படம் அப்படின்னு பலரும் இணையத்துல எழுதினாங்க. அந்த படத்தோட ஹீரோ வில் ஸ்மித். அவரை போலவே இளமையான வில் ஸ்மித் ஹீரோவை கொல்ல வில்லனால அனுப்பப்படுவாரு. அதுக்காக டிஏஜிங்க பயன்படுத்தி இருப்பாங்க. கதைக்களம் வேற அப்படின்னாலுமே ஜெமினி மேன் படத்தோட கருத்து தான் கோட் படத்துக்கும் தான். பொதுவா இயக்குனர்கள் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது போலவே வெங்கட் பிரபுவும் அதை ஒத்துக்கல. எனக்கு ஜெமினி மேன் பிடிக்கும், ஆனா கோட் வேற படம் அப்படின்னு பதில் சொன்னாரு. இப்போ படம் வெளியாகி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. சமீபத்துல இது பத்தி ஊடகம் ஒன்றுல பேசிய வெங்கட் பிரபு, ஜெமினி மேன் படம் என்னை ஈர்த்தது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 50 வயது ஹீரோவை 20 வயது இளைஞனா காட்ட ஆசைப்பட்டேன். ஜவான் படத்துல இயக்குனர் அட்லியும் இதை செஞ்சிருப்பாரு. கோட் படத்துல விஜயே அப்பா மகன் ஆகிய 2 வேடங்கள்ல நடிக்கணும்னு நான் விரும்பியதால டிஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோட் படம் ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்களை பெற்று வரது குறிப்பிடத்தக்கது. நீங்க கோட் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகளை